அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு நடைபெற்றிருக்குது. கிட்டத்தட்ட 58 கட்சிகள் பங்கேற்றிருக்காங்க. 5 கட்சிகள் மட்டும் புறக்கணிச்சிருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில் வேண்டாம், விகிதாச்சார அடிப்படையில் வேணும்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்திருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பே எழுப்பப்பட்டது. பிரதமர் இந்திரா காந்தி அதை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்தார். பிறகு பிரதமர் வாஜ்பாய் 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்தார். இப்பொழுது 25ஆம் ஆண்டுடன் அந்த வாஜ்பாய் கொண்டு வந்து திருத்தம் முடிவுக்கு வருகிறது. 26ல் நம்ம அதை தொகுதி மறுவரை செய்யணும். தொகுதி மறுவரைன்றது அவ்வளோ ஈஸியானது இல்லை. முதல்ல அதுக்கான மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அது நிறைவேறி சட்டமான பிறகு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று போடுவாங்க. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. மோடியே நினச்சாலும் அதை மாற்றலாம் முடியாது. மோடி இந்த கணக்கெடுப்பை நடத்தாமல் தள்ளி வைக்கலாமே ஒழிய டீலிமிட்டேஷன் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்லாம் பிரதமரோ குடியரசுத் தலைவரோ கூட வந்து முடிவு செய்ய முடியாது. இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து 26ல் டீலிமிட்டேஷனை பண்ணிவிடுவாங்களான்னு ஒரு அச்சம் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் மாநில கட்சிகளுக்கு. அதுக்கு சத்தியமாக என்னை பொறுத்தவரையில் தேவையற்ற ஒரு அச்சம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மோடி கவர்மெண்ட் ஒன்றும் பெருந்தன்மையான கவர்மெண்ட்ன்றதுனால நான் இதை சொல்ல வரல. சந்திரபாபு நாயுடுவோட 16 எம்பிஸ் ஆதரவில் தான் இந்த கவர்மெண்ட்டே நிற்கிது. இன்றைக்கி தென் மாநிலங்களுக்கு அந்த எம்பிஸ் குறையக்கூடிய சூழல் வந்ததுன்னா கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர் கையில் தான் இவங்க குடிமை இருக்குது, கவர்மெண்ட்டை கவுத்துருவார். அதனால் அது நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க பிஜேபியால். மற்ற விஷயங்களில் 370 தான் தோன்றித்தனமாக நீக்கியது மாதிரி, திடீர்னு 4 மணி நேரத்தில் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவித்த மாதிரியான ஒரு தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகளை தொகுதி மறுவரையில் மோடி கவர்மெண்ட் நினச்சா கூட செய்ய முடியாது. அதுதான் இன்றைய யதார்த்தம். அந்த ஆபத்து இருக்குது. ஆனால் இப்பொழுதைக்கு அதில் ஆபத்து இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக அதை செய்ய மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் இந்திரா காந்தியும் வாஜ்பாயும் 25 ஆண்டுகள் ஒத்தி வச்சாங்க. இவர் குறைஞ்சது 5 வருஷமாவது ஒத்தி வைப்பார். இப்போதைக்கு நமக்கு ஆபத்து இல்லைன்றது என்னுடைய கருத்து. இந்த பிரச்சனையை ஏன் வந்து முதல்ல இந்த பிரச்சனையை பற்றி பேசுவோம். ரெண்டாவது, இதை ஏன் முதல்ல இப்போ ஸ்டாலின் கிளப்பினார்னா, மக்கள் கவனத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தை மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பதற்காகத்தான் இதை பிரச்சனையை ஸ்டாலின் கிளப்பினார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு நாள் அவர் அந்த பிரச்சனையை கிளப்பி மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் சொல்லும் ஒரு அன்னைக்கு தான் 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. தங்களுடைய பல கோரிக்கைகள், குறிப்பாக வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி 12 லட்சம் அரசு ஊழியர்களில் 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் அன்றைக்கு வேலை நிறுத்தம், அடையாள வேலை நிறுத்தம்னா மாஸ் லீவ், எல்லாரும் பெரிய லீவ் போட்டு போயிட்டாங்க. தற்காலிக விடுப்பெடுத்து போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட பள்ளி ஆசிரியர்கள் அன்றைக்கி பள்ளிகளுக்கு போல, பல நூற்றுக்கணக்கான பள்ளிகள் தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கி செயல்படாமல் இருந்தன. மீடியாவோட கவனத்தை அதிலேருந்து திசை திருப்பறதுக்கு, இன்ஃபேக்ட் அப்போசிஷன் அதை கையிலேயே எடுக்கலை. இருந்தாலும் மீடியா அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்றதுக்காக மீடியா கவனத்தை திசை திருப்பதற்காகத்தான் இந்த பிரச்சனை அன்றைக்கு ஸ்டாலின் கிளப்பினார் என்று நான் அன்றைக்கே பதிவு செய்தேன். இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது அது. ஆனால் எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு யாருமே வைக்கல. அதுதான் தமிழ்நாட்டோட எதிர்கட்சிகளோட லட்சணம். அதுதான். இதே வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா மறுவரை பிரச்சனை நியாயமான பிரச்சனை தான். ஆனால் அதை இப்போ கிளப்புறதுக்கு காரணம் டைவர்ஷனரி டாக்டிக்ஸ்னு சொல்லியிருப்போம். எடப்பாடி பேசலை, சீமான் பேசலை, விஜய் பேசலை, பாட்டாளி மக்கள் கட்சி பேசலை, அண்ணாமலையும் பேசலை. தமிழ்நாட்டோட சாபக்கடி இன்றைக்கு எதிர்கட்சிகளே இல்லை. ஒன்றை மறந்து விடாதீர்கள், ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில் மிகச்சிறந்த எதிர்கட்சியாக திமுக இருந்தது. தினம் ஒரு பிரச்சனையை கிளப்பி தெருவுக்கு வந்தார் ஸ்டாலின். கொரோனா காலத்தில் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னும் போது வீட்டு வாசல்னு கொடி பிடிச்சார், மது கடைகளை திறக்கக்கூடாது, இளம் விதவைகளை அதிகரித்து விட்டார்கள்னு கனிமொழி பொங்கி எழுந்தார். இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எதிர்கட்சிகள் பலவீனமாக இருப்பது தான் இன்றைய தமிழக அரசியலின் சாபக்கேடு. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு கவர்மெண்ட்னா 1000 பிரச்சனை இருக்கும். இது டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான் வந்து அதிமுக அட்லீஸ்ட் புறக்கணிச்சிருக்கலாம் இல்லையா? இதே காரணம். அதுல பிரச்சனை என்னன்னா, இப்போ நான் சொல்லிட்டு போகலாம் டைவர்ஷனரி டாக்டிக்ஸ்னு. வாக்கு வங்கி இருக்கிற அரசியலில் இருக்க கட்சி அதை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களுக்கு விரோதமானவங்கன்னு கதையை கட்டி விட்டுருவாங்க. ஸ்டாலின் எழுப்பி இருக்கக்கூடிய பிரச்சனை நியாயமான பிரச்சனை. ஆனால் இந்த நேரத்தில் இவர் இதை எழுப்பி இருப்பது மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு. மற்ற தென் மாநிலங்கள் வாயை திறக்கல. இவர் பேசின பிறகு தான் வாயை திறந்தாங்களே விட யாரும் அனைத்து கட்சி கூட்டலாம் கூட்டலை. நிச்சயமாக இப்பொழுதைக்கு எந்த பிரச்சனையும் இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ கிடையவே கிடையாது. தொகுதி மறுவரையை பற்றி மோடி கவர்மெண்ட் சத்தியமாக 26ல் எதுவுமே செய்ய போகிறது கிடையாதுன்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, சந்திரபாபு நாயுடு ஃபேக்டர் இருக்குது. அதிகபட்சம் டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டால் கூட நம்முடைய தொகுதிகள் குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. வட இந்தியாவில் தொகுதிகள் அதிகரிக்குமே, ஆனால் அது ஒரு பிரச்சனை தான். ஆனால் தென்னிந்திய மாநிலங்கள் அதை எதிர்க்கும் பொழுது அதையும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டே வந்து ஒரு தென்னிந்திய கட்சியை நம்பி தான் இருக்குது. இப்பொழுதைக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை இவங்க தொடர்ந்து இப்போ கிளப்புறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த 3-4 வாரங்களாக மும்மொழி கொள்கை, இந்தி பிரச்சனை,
டீலிமிட்டேஷனை கிளப்பி 2026 எலெக்ஷன் வரைக்கும் இதை இப்படியே வச்சு ஓட்டிட்டு போகணும். மாநில அரசின் சாதனைகளை சொல்லி வாக்குகளை கேட்பதை விட மோடி அரசு செய்யக்கூடிய பஞ்சமா பாதகங்களை சொல்லி ஓட்டு கேட்பது தான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. இவங்க நோக்கத்தை எல்லாம் தப்பு நான் சொல்லலை, மோடி கவர்மெண்ட் உத்தமர்கள்னு நான் சொல்லலை. அவர்கள் மாநிலத்தை வஞ்சிக்கிறார்கள் உண்மை. புதிய கல்வி திட்டத்தில் மும்மொழி கொள்கை வருவது என்பதெல்லாம் வந்து மாநில அரசு விரும்பலைன்னா அதை திணிக்கக்கூடாது என்பது உண்மை. ஆனால் டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் இதை கிளப்புவது என்பதும் தன்னை ஒரு தேச அளவிலான தலைவராக ஸ்டாலின் முன்னிறுத்திக் கொள்வதற்கும், அதை விட முக்கியமாக தமிழ்நாட்டில் பற்றி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து மாநில மக்களின் கவனத்தை திசை திருப்பதற்காகவும் தான் இன்றைக்கு அவர் ஆளும் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பாஜக தரப்புல இருந்து அப்போ வெளிப்படையாக சொல்லலாம் இல்லையா, இந்த மாதிரி விகிதாச்சார அடிப்படையில் இப்போ 7.2% இருக்குதுன்னா கூட்டினாலுமே அதே பர்சன்டேஜில் தான் உங்களுக்கு தொகுதிகள் உயரும்னு சொல்லலாம் இல்லையா? இல்லைங்க, முதல்ல இது சம்மந்தமாக எடுத்தன் கவுத்தன்னு யாருமே பேச முடியாதுங்க. டீலிமிட்டேஷனில் என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு பிரதமரே கூட எனக்கு தெரிஞ்சு பேச முடியாது. பிரதமர் பேசுறாருன்னா அது ஒரு ஒன்ஸ் ஃபார் ஆலா இருக்கும். இந்திரா அமித்ஷா பேசினார் இல்லையா, தொகுதி அதுவே தப்பு. அமித்ஷா கொடுத்த வாக்குறுதியே தப்பு. ஏன்னா நீங்க டீலிமிட்டேஷன்ல என்ன நடக்க போகுதுன்றத பிரதமரோ உள்துறை அமைச்சரோ மத்திய அரசு சொல்லவே முடியாது. பிரதமர் ஒன்று தான் செய்ய முடியும். பிரதமர் இந்திரா காந்தியும் பிரதமர் வாஜ்பாயும் செய்தது போல டீலிமிட்டேஷன் 26 கிடையாது. இவங்க 30 வருஷம்ன்றாங்க. அவர் 5 வருஷம் தள்ளி வைக்கலாம், 10 வருஷம் தள்ளி வைக்கலாம். அது ஒன்று தான் பிரதமர் செய்ய முடியும். டீலிமிட்டேஷன் எப்படி இருக்கும்? விகிதாச்சார அடிப்படையில் இருக்குமா, மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் இருக்குமா, அல்லது வளர்ச்சி அடிப்படையில் இருக்குமா, அல்லது புவியியல் அடிப்படையில் இருக்குமா? எதையுமே பிரதம மந்திரி, அதாவது மத்திய அரசு எந்த வாக்குறுதியும் கொடுக்க முடியாது. பிரதமரிடம் இல்லாத அதிகாரத்தை எதற்காக ஸ்டாலின் எதிர்பார்க்கிறார்? ஸ்டாலின் ஒன்று தான் கேட்க முடியும். நீங்கள் 30 வருஷம் தள்ளி வைக்கின்றாரு, கரெக்ட், அது லாஜிக்கலி கரெக்ட். அவன் 30 வருஷம் அவங்க தள்ளி வைக்கிறாங்களோ, 10 வருஷம் தள்ளி வைக்கிறாங்களோ, 5 வருஷம் தள்ளி வைக்கிறாங்களோ, 3 வருஷம் தள்ளி வைக்கிறாங்களோ நமக்கு தெரியாது. அந்த கோரிக்கை நியாயமானது, லாஜிக்கலி கரெக்ட். ஏன்னா இந்திரா காந்தி வாஜ்பாய் தான் பண்ணாங்க. நரேந்திர மோடி 30 வருஷம்ன்றார், அவங்க 25 வருஷம்ன்றது ஒரு 30 வருஷம்னு கேட்குறாரு. கண்டிப்பாக அவன் கொடுக்க போகிறதில்ல 30 வருஷம். அவன் 850 சீட்டை வச்சு பார்லிமெண்ட்டை கட்டும்போது உங்களுக்கு தெரிய வேணாமா? நம்ம கேட்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் இந்த விகிதாச்சார அடிப்படை என்பது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட், நியாயமானதான். நம்முடைய அதாவது இன்னொரு பாயிண்ட் கூட சொல்கிறாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் கூட வேணாம். இப்போ 28 மாநிலங்களா இந்தியாவில், இல்லை 36 மாநிலங்கள் இருக்குது. 850 சீட்டை வந்து 336 மாநிலங்களுக்கு ஈக்குவலாக பிரிங்க. எல்லா மாநிலங்களுக்கும் சமமான ரெப்ரசன்டேஷன் இல்லையா? எல்லா மாநிலங்களுக்கும் சமமான ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. பட் இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, பேசணும். டீலிமிட்டேஷன்றது அவ்வளோ ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. இப்போதைக்கு பிரச்சனை இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக இந்த சந்தேகங்கள், இந்த ஐயப்பாடுகள் நியாயமானவை என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் திரும்ப சொல்கிறேன், ஸ்டாலின் அரசு இன்றைக்கு இந்த பிரச்சனையை கிளப்பி இருப்பது மக்கள் கவனத்தை, மாநில அரசின் தோல்விகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பதற்காகத்தான் இதை கிளப்பி இருக்கிறார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க. ஒருவேளை இன்கேஸ் வந்து இப்போதைக்கு வராதுன்னா ஃபியூச்சரில் வரலாம், இப்போ பேசி தானே ஆகணும். இப்போ பேசினா தானே அதை அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போக முடியும். அதாவதுங்க, மற்ற மாநிலங்கள்லாம் அமைதியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆரம்பிக்கணும், ஏதாவது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னைக்கு அறிக்கையோடு நிறுத்திருக்காங்க. இப்போ இது ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறா நம்ம பார்க்கணும். ஆனால் தொடர்ந்து இவங்க இதையே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எக்ஸ்போஸ் ஆவாங்க. இவங்க மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்பட்டு தான் நிற்பாங்க. இப்போ அடுத்த வருஷம் முக்கியமான 5 மாநிலங்கள் தேர்தலுக்கு போகுது. அதில் ஒன்று தான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட் எனக்கு தெரிஞ்சு. தமிழ்நாடு, கேரளா, பெங்கால், அஸ்ஸாம் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டு. ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் இருக்குது, அது பெரிய அளவில் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு அவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் பவர் இல்லை. இந்த 4ல் 3 நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ். டீலிமிட்டேஷனில் பெங்காலுக்கு ப்ராப்ளம் இல்லை. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பிரச்சனை இருக்குது. நம்மளோட கேரளாவுக்கு பிரச்சனை குறையும், பிரச்சனை அதிகம். நமக்கு 40 சீட்டு வந்து 31ன்றார் இவர். அவங்களுக்கு 20 எவ்வளோ ஆகும்னு தெரியல. ஆக்சுவலாக அதுவே ஸ்டாலின் சொன்னது தவறு. நமக்கு 40 31 ஆகுது, பாண்டிச்சேரியோட சேர்த்து 31 குறையாது. ஆனால் அவனுக்கு வந்து இப்போ 80 116 ஆகுதுண்ணா யூபிக்கு. நமக்கு 39 48 தான் ஆகும். அதுதான் இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ இதை தான் இவங்க பேசுகிறாங்க இப்போ. பட் இது எல்லாமே ரொம்ப நேசன் ஸ்டேஜில் இருக்குது. எந்த அறிவிப்புமே மத்திய அரசிடமிருந்து வரல. ஏங்க சென்சஸையே அவன் எடுக்கலைங்க. சென்சஸ் எடுக்காமல் முதல்ல டீலிமிட்டேஷனை பண்ண முடியாது. நீ 11 மக்கள் தொகையை வச்சு டீலிமிட்டேஷனை பண்ண முடியாது. மோடி கவர்மெண்ட் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் எதுனா சென்சஸ் எடுக்காமல் இருக்குது. அனைத்து கட்சி கூட்டத்தை சென்சஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கணும். மாறா அவர் டீலிமிட்டேஷனை கை வைக்கிறாரு. சென்சஸ் தாங்க ஜீவாதாரம். எல்லா திட்டங்களுக்கும் அடிப்படை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஒரு மாதத்துக்கு முன்னால் சோனியா காந்தி பார்லிமெண்ட்டில் பேசும்போது சொன்னாங்க, உணவு பாதுகாப்பு சட்டம்னு யூபிஏ கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் நம்ம வந்து அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் இந்த 14 வருஷத்தில் மக்கள் தொகை அதிகரித்ததால் 10 கோடி மக்கள் அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு வெளியில் இருக்காங்க.
ராத்திரி படுக்க போகாமல் ராத்திரி சாப்பிடாமல் உறங்க போகிறவனோட எண்ணிக்கை 10 கோடி. அருமையான ஸ்பீச். ஒரு 3 நிமிஷம் தான், லெஸ் தேன் 3 மினிட்ஸ், 2.25 நிமிஷம் நினைக்கிறேன். அருமையான ஸ்பீச். அவங்க உடல்நலம் குன்றி இருந்த போதிலும் ரொம்ப அழகாக சோனியா காந்தி பேசினாங்க. இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் இன்றைக்கு பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. 10 கோடி அந்த சட்டத்தோட நோக்கங்களே நிறைவேறாமல் இருக்குது. 10 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு வெளியில் இருக்காங்க. ஏன்னா நீ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அமல்படுத்துறது 2011 வச்சு. அப்போ இமீடியட்டாக நீ சென்சஸ் எடுக்கணும். ஏங்க கொரோனாவை வச்சு இவங்க தள்ளி போட்டாங்க. சில நாடுகள் தள்ளி போட்டது 2021. எல்லா நாடுகளும் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அடிப்படையான டேட்டா. மோடி கவர்மெண்ட் அதை செய்ய மறுக்குது. நீ அதில் ஜாதியை சேர்த்து எடு, சேர்க்காம கூட எடு. ராகுல் காந்தியும் திமுகவும் சில கட்சிகளும் வந்து ஜாதியை சேர்த்து எடுக்கணுன்றாங்க. மோடி கவர்மெண்ட் இதை எடுக்க மாட்டேன்றான். நான் என்ன சொல்கிறேன், நீ ஜாதியை எடுக்காம கூட வழக்கமான சென்சஸாக கூட எடு, பட் சென்சஸை எடு. சென்சஸ் எடுக்காமல் நம்ம எந்த டாக்குமெண்ட்டுமே ஒரு பிளானிங் பண்ணுறீங்கன்னா ஒரு அரசு இப்போ மொத்தமும் வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருக்குது. ஆகவே இன்றைய முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் கிடையாது, சென்சஸ். அதை ஏன் ஸ்டாலின் வலியுறுத்தாமல் இருக்காருன்னு தெரியல. அந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், இது குறுகிய அரசியல் நலன் சார்ந்த பார்வை. இது 2026 எலெக்ஷனுக்கு தமிழ்நாட்டில் இந்த போகின்னு வாங்க, இதை இப்படியே ஓட்டணும். இந்த வடிவேல் பாஷர் சூனா பானா இப்படியோ போடா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவானுவாங்கல்ல. மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு, டீலிமிட்டேஷனு, தொகுதி மறுவரை குறையுது, ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பயத்தை மத்திய அரசின் மீது, மோடி அரசின் மீது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தோழமை கட்சிகளும் அதனுடைய தொங்கு சதைகளும் எழுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அவன் நிறையா தப்பு பண்ணுறாங்க, நான் மறுக்கலைங்க. ஆனால் இவர்களுடைய தோல்விகளை மறைப்பதற்காக, மக்கள் கவனத்தை திசை திருப்பதற்காக இவர்கள் இதனை மிகப்பெரிய பிரச்சனையாக தொடர்ந்து அந்த அனலை கக்க வைத்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க சொல்ற மாதிரி வந்து டீலிமிட்டேஷன் வந்து பிரச்சனை இல்லை, சென்சஸ் எடுக்காதான் பிரச்சனை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதையே ஸ்டாலின் வலியுறுத்த அவர் ஏன் வலியுறுத்தலைன்றாருங்க? இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நீ சென்சஸுக்கு கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஏக இந்தியாவின் கவனம் உங்க பக்கம் திரும்பி இருக்கும். நீங்க சொல்ற சமூக நீதிக்கு அது பேசிஸுங்க. அதுல வந்து வலியுறுத்துங்க, ஜாதியோ சேர்த்து சென்சஸ்ல எடுங்கன்னு வலியுறுத்துங்க. ராகுல் காந்தி தினம் பேசுறாருல, நீ ஜாதியை வச்சு எடுக்காம யூஸ்வல் சென்சஸா எடுத்தா கூட 1931 பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவில் இல்லை. நீ சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா கூட நமக்கு பலன்கள் இருக்குது. ஏன்னா நம்முடைய திட்டங்களுக்கான அடிப்படை டேட்டாவே மக்கள் தொகை தான். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பேறுகால பெண்களுக்கான உதவி திட்டங்கள்னு ஒரு திட்டத்தை மத்திய சர்க்கார் கொண்டு வருது. 756 மாவட்டங்கள், இந்தியா முழுவதும் 750 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 750 மாவட்டங்களுக்கு பிரசவத்தில் பெண்கள் மரித்து போவதை தடுப்பதற்கான தாயும் சேயும் காக்கக்கூடிய திட்டங்கள்னு ஒன்று கொண்டு வரீங்கன்னா நீ எந்த சென்சஸ் அடிப்படையில் இப்போ அதை கொண்டு வர முடியும்? 11 அடிப்படையில். ஆனால் இந்த 14 வருஷத்தில் எவ்வளோ மக்கள் தொகை ஏறி இருக்குது? அப்போ அந்த திட்டத்தோட பலனாளிகள் இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ தமிழ்நாடு மாதிரி கேரளா மாதிரியான முன்னேறிய மாநிலங்கள் இருக்குல்ல, வளர்ச்சி குறியீடில் அவங்க தப்பிச்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம அதை கணிசமாக குறைச்சிருக்கோம். ஆனால் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் மாதிரியான இன்னமும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தடுமாறி கொண்டிருக்கிற பிற்போக்குத்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாமல் நீங்கள் பேறுகால பெண்களுக்கான ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், பல திட்டங்களில் ஒரு உதாரணம், பேறுகால பெண்களை காப்பாற்றுறது, தாயும் சேயும் காப்பதற்கான திட்டங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாவட்டம் 750 இந்த மாவட்டங்களில் மிகப்பெரிய சிக்கலை நீங்கள் சந்திக்கிறீங்க. ஆகவே உங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கு வந்து வே ஆஃப் த மார்க்னுவோம். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் எப்படி நீ 14 வருஷம் பொறுத்து அதை செய்ய முடியும்? இதில் இன்னொரு பிரச்சனை என்ன, இப்போ நீ அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்க போகிற? 2026 எடுக்க போறியா? எந்த உத்தரவாதமும் இல்லை. சரி, 26 நீ எடுத்தினா இதோட அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 31 அல்லது 36? ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்போ இதில் பல சிக்கல்கள் இருக்குது. ஏன் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி மோடி சர்க்கார் இது வரைக்கும் வாய் திறந்து எதுவுமே பேசாமல் ஏன் இருக்கான்? நீ சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காமல் போ. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது, மக்கள் தொகை தான் எடுக்க முடியும், அதில் பல சிக்கல்கள் இருக்குது, அடுத்த சென்சஸில் பார்த்துக்கலான்னு கூட சொல்லு, தப்பு கிடையாது, ஒன்றும் தலைமொழி கிடையாது. பட் சென்சஸ் நமக்கு வேணும்ல. எப்படிங்க ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் ரன் பண்ண முடியும் சென்சஸே இல்லாமல்? எடுக்காததுக்கு பின்னாடி ஏதாவது சூச்சமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் எனக்கு டேட்டாவே வேணான்றான். அவன் டேட்டா எடுத்தான்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பல உண்மைகள் அவனுக்கு தெரிய வரும். டேட்டாவை கில் பண்ணுறதானங்க இந்த கவர்மெண்ட்டோட வேலையை. ப. சிதம்பரம் அழகாக சொன்னார்ல, என்டிஏ கவர்மெண்ட்ன்றது என்ன? நோ டேட்டா அலையன்ஸ் கவர்மெண்ட். ஏங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை ரிசைன்மெண்ட் போயிட்டாருங்க 2-3 வருஷத்துக்கு முன்னால். இந்த கவர்மெண்ட் பண்ண பஞ்சமாக பாதகத்தில் பாவத்தில் மிகப்பெரிய பாவம் டேட்டாவை கில் பண்ணுது. வெள்ளக்காரங்காலத்துலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்தியாவோட முதுகெலும்புங்க அது, இந்திய வளர்ச்சியின் முதுகெலும்பு. அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட், மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஈக்குவலான சப்ஜெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.
இந்திய வளர்ச்சியின் முதுகெலும்பு மூளை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதோட தலைவரே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். என்னன்னா இவனுங்க சொன்ன மாதிரி டேட்டாவை ஃபட்ஜ் பண்ண சொன்னானுங்க. இந்த பாவத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு அந்த ஆளு டேஷாக போச்சு என் வேலைன்னு தூக்கி போட்டு போயிட்டார். அப்போ தான் சிதம்பரம் சொன்னார், இது என்டிஏ கவர்மெண்ட்டுன்றது நோ டேட்டா அலையன்ஸ் கவர்மெண்ட். இப்போ சென்சஸ் எடுத்தால் அவனுக்கு சிக்கலாகுது. சாதிவாரி கணக்கெடுப்பை சத்தியமாக எடுக்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்கறது அரசியலுக்காக. ராகுல் காந்திக்கு அப்படியே அக்கறை ஒன்றும் பொத்துக்கிட்டு வந்துடல. சாதிவாரி கணக்கெடுப்புன்றது இவங்களுக்கு இவங்க பாலிடிக்ஸ், அவங்களுக்கு அவங்க பாலிடிக்ஸ். ஆனால் இந்துத்துவ அரசியலுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தால் அது ஆதிக்க ஜாதிகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மின்றது வெளியில் தெரியும். இவ்வளோ கம்மியாக வச்சுட்டு நீ இவ்வளோ ஆடுறியான்னு இன்னும் அதிகப்படியான ரிசர்வேஷனை கேட்பாங்க. அவன் ஒருபோதும் அதை அலோவ் பண்ண மாட்டான். அது ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நீ ஆக்சுவல் சென்சஸுக்கு போகணுமா போக வேணாமா, எல்லா நாடும் எடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்சஸ் எடுக்கலைன்னா சிவா உங்களுக்கு இன்னும் வரும் நாட்களில் வேர்ல்டு பேங்க் IMF லோனெல்லாம் நமக்கு வராது. அவன் 1000 கண்டிஷன் போடுவான். நீ வந்து 2011 வச்சுக்கிட்டு கேட்ப. அவன் இப்போ இருக்க மக்கள் தொகை என்னன்றது அதை விட கூடன்றது அவனுக்கு தெரியும், ஒன்றும் குறையில. அப்போ எப்படி உனக்கு வந்து உன்னோட வளர்ச்சி திட்டங்கள், உன்னுடைய அந்நிய நிதி உதவி, உலக வங்கி, சர்வதேச நிதியம், இது எல்லாத்துலேருந்து உனக்கு வரக்கூடிய ஐரோப்பிய நிதியம், பல்வேறு வெளிநாட்டு வங்கிகள் கொடுக்கக்கூடிய உதவி எல்லாமே வந்து உனக்கு தலைகீழ போகுது. இந்த கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பெரிய பாவம், மோடி கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய பாவம் சென்சஸ் எடுக்காது. ஆக்சுவலாக அதை பற்றி தான் எதிர்க்கட்சிகள் பேசி நாடு தழுவிய அளவில் வந்து ஒரு ஒருங்கிணைந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். இதை சொன்னால் ஓட்டு வராது தமிழ்நாட்டில். நீ இந்த இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை, தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 31, அது ரொம்ப தப்பான கருத்துங்க. அவர் ஸ்டாலின் சொன்னது ஒரு அச்சத்தை கிளப்புறாரு. 39லேருந்து 31 அது மாறாது. அது 39லேருந்து 46 மாறும். அவனுக்கு 80லேருந்து 110 மாறும். தமிழ்நாட்டில் குறையாதும். பாஜக வந்து வர முடியாதுன்னா இந்த மாதிரி வேலைகளை பண்ண மாட்டாங்க உறுதியாக சொல்ல முடியுமா? இல்லைங்க, பாஜகவே நினைச்சாலும் இதை பண்ண முடியாது. நான் அதை தான் உங்களுக்கு சொல்றேன். யாருக்குமே தொகுதி குறையாதுங்க, அவனுக்கு கூடும். உங்களுக்கு அது ஈக்குவலாக கூடாது. 39, 47, 48 ஆகுங்க. அவனுக்கு 80, 110 ஆகும், 116 ஆகும். அதுவும் பிரச்சனை தான் இல்லையா? பிரச்சனை தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு இதை கிளப்புறதுக்கான காரணம் என்ன? திடீர்னு வந்து அவுட் ஆஃப் ப்ளூ இதுவாது மக்கள் இது புதிய கல்விக் கொள்கை 2 வருஷமாக நம்மளை பாடாப்படுத்திட்டு இருக்கான், இவங்க வந்து நிதி உதவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் அயோக்கியத்தனமானது. தர்மேந்திர பிரதானோட வார்த்தைகள்லாம் அயோக்கியத்தனமான வார்த்தை. சட்டத்தில் அது எந்த இடமுமே கிடையாது. அரசியலமைப்பு சாசனத்தில் எந்த இடமுமே கிடையாது. ஒரு மாநிலத்தை நீ பட்டினிலாம் போட முடியாது. அதெல்லாம் வந்து நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த பிரச்சனையை திடீர்னு அவர் கலப்பினார். இப்போ இது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. இதில் இருக்க பிரச்சனை என்னென்னா, இதுக்கு நேரடியாக அதை நீங்கள் எதிர்க்கவும் முடியாது. ஆனால் இவங்க ஏன் செய்கிறாங்கன்னா, இவங்க தோல்விகள்லேருந்து மறைக்கிறதுக்கு தான் செய்கிறாங்க. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இவங்க கேட்க வேண்டியது முதல்ல சென்சஸ் டீலிமிட்டேஷன் கிடையாது. அதுக்கு இப்போதைக்கு ஆபத்து இல்லை என்பது. சந்திரபாபு நாயுடு ஃபேக்டர் உங்களுக்கு ஒரு பெரிய கேடையங்க. சந்திரபாபு நாயுடு ஃபேக்டர் இருக்க வரைக்கும் மோடி கவர்மெண்ட்டால் கற்பனை கூட பண்ண முடியாது. சத்தியமாக செய்ய மாட்டாங்க. மற்ற விஷயங்களை பண்ண மோடி கவர்மெண்ட்டு தொகுதி மறுவரையில் இஷ்டம் போல் ஆட மாட்டாங்க, ஆட முடியாது அவங்களால. உறுதியாக பேசுவார்னு நினைக்கிறீங்களா? எதிர்த்து ஒருவரை கொண்டு வர மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்துன்னா சந்திரபாபு நாயுடு கண்டிப்பாக பேசுவார். அவங்க மாநிலத்துக்கு அவங்களுக்கு எவ்வளோ போகுது தெரியுமா? 25லேருந்து 16 குறையுது. ஒருபோதும் அவர் விட மாட்டார் அவர். அதனால் அதெல்லாம் செய்ய முடியாது. என்டையர் சவுத்தே போகுது இல்லை உங்களுக்கு. கர்நாடகா பிஜேபி அதை எதிர்க்கும்ல. அவர் மாநிலத்துக்கு குறையாமல் வட மாநிலங்களுக்கு கூடனா அப்போ எதிர்ப்பாரா? அது அவர் தான் கேட்கணும். அப்போ அந்த இடத்துல அந்த இடத்துல தானே ஒரு அந்த இடத்துல சிக்கல் வருது. கண்டிப்பாக அப்பயும் ஒரு எதிர்ப்பு இருக்கும். அதாவது மற்ற விஷயங்களில் நான் மறுபடியும் சொல்கிறேன், 370 பண மதிப்பிழப்பு, வேளாண் சட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து தான் வச்சது தான் சட்டம்னு மூர்தண்யமாக சர்வாதிகாரியாக செயல்பட்ட நரேந்திர மோடியால் தொகுதி மறுவரையில் சத்தியமாக செய்ய முடியாது, செய்ய மாட்டார். நான் நம்புறது. இன்றைக்கி நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறார். நீங்கள் தான் வந்து தென் மாநிலங்களை ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேமுதிக பிரேமலதா அவர்கள் வந்து வெளிப்படையாக ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறாரு இல்லையா? இது எப்படி எடுத்துருக்கு? 26 துண்டு விரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாமகவுக்கு இப்போ அதிமுகவோட போகிறதுல பெரிய அளவில் விருப்பம் இல்லை. திமுக கூட்டணி பலமாக இருக்குது. திமுக கூட்டணிக்கு வருவதற்கு பாமக ஏற்கனவே பலவிதமான பிரயத்தனங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. எல்லா விதமான பகிரத பிரயத்தனங்களையும் பாமக கடந்த சில ஆண்டுகளாகவே திமுக கூட்டணிக்கு வருவதற்கு செய்து கொண்டிருக்கிறது. விசிக இதில் இருப்பதால் ஸ்டாலின் அவர்களை சேர்த்து கொள்ளாமல் இருக்கிறார். 2வது, அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட்டு இப்போ காலியாகுது. அதை விட முக்கியம், அடுத்த ஆண்டாவது அவர் ராஜ்யசபாவுக்கு போகணுன்னா திமுகவோடு சேர்ந்து, ஏன்னா திமுக 26 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகத்தான் இப்பொழுது இருக்கிறது. ஏன்னா எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது 4-5 உடையும் போது திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஸ்டாலின் முதலமைச்சராக தொடர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசம் என்று தான் நானும் நம்புகிறேன். ஒரு அரசியல்வாதி எதை பேசினாலும் தன்னுடைய சுயநலம் அதில் இருக்கும் என்பதை, அவருடைய சுயநலம் அதில் இருக்கும் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம். ராமதாஸ் இதே பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைய கூட்டத்தில் அவர் வலியுறுத்தினாரா? இல்லை.
அதை வலியுறுத்தாமல் தென் மாநில முதலமைச்சர்களோட கூட்டத்தை நீங்கள் கூட்டணுன்றது முதலமைச்சரை காக்கா பிடிப்பதற்காக, மகிழ்விப்பதற்காக. இது எதற்காகனா 2024 தேர்தலில் பாமகவையும் திமுக கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு பாமகவுக்கு 10 சீட்டு 5 சீட்டு கூட வாங்கிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு. பாமகவோட ஒரே இலக்கு அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட். ஆக்சுவலாக அவங்க ஒரு தப்பு பண்ணது என்னன்னா, அசம்பிளி பார்லிமெண்ட் முடிஞ்ச பார்லிமெண்ட்டில் அண்ணா திமுகவோட கூட்டணி போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தர்மபுரியில் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அன்புமணியே ஜெயிச்சிருப்பாரு அல்லது அவங்க மனைவி ஜெயிச்சிருப்பாங்க. அதை கோட்டை விட்டுட்டு இன்றைக்கி வந்து அவங்க வந்து அண்ணா திமுக கிட்ட போகிறாங்க. அது அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ 26ல் ராஜ்யசபா சீட்டை எய்ம் பண்ணி தான் தென் மாநில முதலமைச்சர்களின் கூட்டத்தை ஸ்டாலின் கூட்ட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை வைக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். பிரேமலதா கலந்துக்கிட்டாங்களா இன்றைக்கி? ஆமாம். அந்த அம்மா கலந்துக்கிட்டு என்ன பேசுனாங்க? இவரை பாராட்டினாங்களா? அவங்க முன்னேற்பாடு பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஏற்பாடு பண்ணது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிருக்காங்க. ஆமாம். இப்போ நேற்று அதை புரிஞ்சு பார்க்கணும். ராஜ்யசபா சீட் இல்லைன்னு எடப்பாடி கையை விரிச்சிட்டாரு. அவ்வளோதான். இப்போ 2026ல் தேமுதிக இந்த கூட்டணியில் வருவதற்கு விரும்புகிறது. அவ்வளோதான். இந்த கூட்டணிகளை வைத்து விசிக மற்றும் இடதுசாரிகளுடன் திமுக வலுவாக பேரம் பேசும். ஏன்னா எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்ட்டு. ஆனால் பாமக உள்ளே வந்துன்னா விசிக வெளியில் போயிடும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் அரசியல் எதுவும் நிரந்தரம் கிடையாது. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னா தேமுதிக கூட்டணியிலேருந்து வெளில வரும் எடப்பாடி அவர்களுக்கு தெரியும் இல்லையா, தேமுதிக வேணாம்னு நினைக்கிறாரா? ஸ்ட்ராங்கான வேணாம்னு நினைக்கிறாரு. தேமுதிக ஒன்றும் பெரிய பலம்லாம் கிடையாதுங்க. அந்த விருதுநகரில் வாங்கின ஓட்ட வச்சுலாம் நீங்கள் முடிவு பண்ண முடியாது. தேமுதிகவுக்கு வந்து அது ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் தான். அவங்களுக்கு ஒன்றும் விஜயகாந்தோடய அது முடிஞ்சு போச்சு. அவங்க ஒன்றும் டிசைசிவ் ஃபோர்ஸும் கிடையாது. திமுக அண்ணா திமுக 2 பேருக்கும் தேமுதிகவால் எந்த பலனும் இல்லை என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன்.